எடப்பாடி உத்தரவிட்டால் 1000 இளைஞர்களுடன் போருக்கு செல்ல தயார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற எல்லோரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை. பகல்காம் என்ற ஒரு அற்புதமான இடத்திலே காஷ்மீரிலே நம்ம நாட்டில் போய் இருந்த அப்பாவிகளை அநியாயமாக சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது. இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் பாராட்டுகிறார்கள். நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம். விருதுநகர் மாவட்ட அதிமுக முழுமனதோடு பாராட்டுகிறது. அவருடைய நடவடிக்கையை மோடி எடுத்த ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கையை முழுமனதோடு பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடியினுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்ட அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களத்தில் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்திய தேசம் என்ற உணர்வோடு நேதாஜி வழியில் வந்தவர்கள் நாங்கள். நேதாஜி சுபாஷ் நெறிமுறையை பழக்கத்தை கடைபிடிக்கிற நாங்கள். இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர்கள் நாங்கள் என்ற காரணத்தினால் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு யுத்த ஒத்திகை நடக்கிறது. இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம். இந்த யுத்தத்திலே அதிமுகவுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். அதிமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்களுக்கு அடையாளமாக யுத்த காலத்திற்கு தேவையான இளைஞர்கள் தேவையான சொன்னால் 1000 பேர்களை விருதுநகர் மாவட்டத்திலிருந்து, சிவகாசியிலிருந்து, ராஜபாளையத்திலிருந்து, சிலித்திலிருந்து, இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆட்சியில எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. எதை சொன்னாருங்கிறது அவருக்கு புரியல. நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. வந்த உடனே உடனடியாக நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னார். யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். முதல் கையெழுத்து ஒரே கையெழுத்துனாங்க. அதுக்கப்புறம் 1 கோடி கையெழுத்து வாங்கினாங்க. 4 வருஷம் ஆச்சு நீட் ரத்தாகல. மதுக்கடையை முழுவதுமாக மூடுவோம். தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சகோதரி கனிமொழி போன்றவர்கள் சொன்னார்கள். ஸ்டாலின் சொன்னார். கருப்புக்கொடி வீடு வீடு கருப்புக்கொடி எல்லாம் தூக்கி நின்னாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50,000 கோடிக்கு வருமானத்தை கூட்டிருக்காங்க சாராயத்துல. அதுவும் செய்யல. நீங்க என்ன பண்ணிருக்காங்க? பள்ளியில கல்லூரியில் படிச்ச மாணவருடைய கடன்களை ரத்து பண்ணிருக்காங்களா? நகைக்கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பொருளாதார வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் நகைக்கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? எதுவுமே செய்யலையே. செஞ்சு என்ன அர்த்தம்? அரிசி விலையை கூட்டிருக்காங்க, பருப்பு விலையை கூட்டிருக்காங்க, மண்ண விலையை கூட்டிட்டாங்க, எல்லா விலையும் கூட்டிட்டாங்க. எல்லா இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம், அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது. அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது. தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள், வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம். நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றிகின்ற நம்முடைய முப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ராஜேந்திர பாலாஜி நீங்க உத்தரவிட்டா பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறது இங்கிருந்து 1000 இளைஞர்களை கூட்டு போறது தயாரா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. ஆக இது ஒரு நாட்டுப்பற்று தானே, ஊருக்கு இந்த நாட்டுப்பற்று இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு. நீங்க ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க, அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. அது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியல, பதிலைத்தான் நீங்க சொல்றீங்க. என்ன ஸ்டாலின் மாடல்ல நீங்க பேசுறீங்க? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறது விட்டுறாங்க, பதில் தான் வருது. ஆக என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் இந்த நாட்டை நேசிக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். கடந்த 10 ஆண்டுகள்ல தான் பாழாய் போன ஆட்சி நடந்தது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அதை இப்ப சீர்படுத்துற பணியில ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டு முடிஞ்ச 5 ஆண்டு தொடங்குற இதில் அவர் பேசியிருக்காரு. அதை எப்படி சரி, நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான். அவரை வெளிப்பட்ட கருத்து நீங்க கேட்டுக்கிறீங்க. 10 ஆண்டுல சேலம் மாவட்டத்தை எடுத்து
நீங்கள் மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் கூட நண்பர்கள் உங்களுக்கு அண்ணா வேணுமா எல்லா விதத்தையும்